ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித தோமா, இந்தியாவின் திருத்தூதர் பெருவிழா. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, 24 முதல் 29 முடிய இறைவசனங்கள். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். டக்ளஸ் ஹைடு என்கின்ற ஒரு நாத்திகவாதி வாழ்ந்து வந்தார். கம்யூனிச பத்திரிகையான த ஒர்க்கர் என்பதனுடைய ஆசிரியராக அவர் பணியாற்றியவர். இயேசு இல்லை என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாதாடியவர். ஆனால் இறுதியாக இயேசுவினால் தொடப்பட்டு அந்த இயேசுவிற்காகவே சாட்சியாக மாறினார். பீரி தாமஸ் என்பவர் கஞ்சா கடத்தல், திருட்டு தொழில் செய்தல், கொலை, கொள்ளை போன்ற வழக்குகளோடு தொடர்புடைய ஒரு மனிதர். இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை வாழ்ந்த அவர் இயேசுவை கண்டுகொண்டு மனம் மாறினார், மீட்படைந்தார். சர் ஐசக் நியூட்டன் என்பவர் மனித நேயத்திற்கு எதிரான, மனிதர்களை அடிமையாக வியாபாரம் செய்கின்ற தொழிலில் ஈடுபட்டு வந்தவர். பிற்காலத்தில் அவர் மனம் மாறி பின் கடவுளை ஏற்றுக்கொண்டவர். தி அமேசிங் கிரேஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஒரு பாடலையும் அவர் இயற்றியிருக்கின்றார். மத்தேயு போன்ற பாவிகளையும் இயேசு அன்று மட்டுமல்ல இன்றும் தேடி வருகின்றார். பலவித குறைகளால், பாவ கரைகளால் பீடித்துள்ள என்னையும் இயேசு தேடி வருகின்றார். அவருக்கு செவிமடுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள நான் அவருக்கு என்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க முன்வருகின்றேனா? என்னை பொறுத்த அளவில் ஒரு மனிதனின் மதிப்பு என்பது அவன் என்ன சொல்லுகிறான், அவன் என்ன செய்கிறான் என்பதில் அல்ல, மாறாக அவன் எப்படிப்பட்ட மனிதனாக உருவெடுக்கிறான் என்பதிலே தான் அடங்கியிருக்கின்றது என்கிறார் அரவிந்த சுவாமியடிகள். மாற்றம் பெற்ற மனிதர்களாவோம், இயேசுவின் அன்பை சுவைப்போம்.